அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி தமிழக அரசு சாதனை படைத்திருப்பதாக கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல், மருத்துவம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில் படிப்புகளிலும் 7.5 இட ஒதுக்கீடு பெற்று நடைமுறைப்படுத்திய திராவிட மாடல் அரசு சாதனை புரிந்திருப்பதாக அவர் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் கல்வி இந்த கல்வி திட்டத்திற்கு கீழ் 1165 கோடி ரூபாய் மேல் விடப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அவர் தங்கள் தகவலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை உயர்கல்வியில் முதலமைச்சர் மாநிலமாக உயர்த்தி பல்வேறு சாதனைகளை இந்த அரசு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம் மூலமாகவும் அதே போல பெண்களுக்கு கல்வி உயர்கல்வியில் பயிலும் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தி வரும் மாணவ மாணவிகள் உயர்கல்வி கனவை இடையூறின்றி எல்லாவற்றுக்கும் சாதனையாக சாதித்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இத்திட்டத்தின் பல்வேறு அரசு பள்ளியில் மாணவிகள் உயர்கல்வி வாய்ப்புகளை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்கல்வி சேர்க்கை அனைவருக்கும் உரிய வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கடந்த 20/9/2021 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கடன், விடுதி மற்றும் அதே போல போக்குவரத்து கடன் உள்ளிட்ட மொத்த கல்வி செலவையும் அரசே ஏற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழாக இந்த திட்டத்திற்கு செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ரூபாய் 1160 கோடி ரூபாய்க்கு மேலாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இடையூறின்றி எதிர்கொண்டு விடக்கூடாது என்று முதலமைச்சர் அக்கறையோடு உள்ள இந்த நடவடிக்கையால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை பறித்து வருவதாகவும் அதே போல அவர்களது மருத்துவ கனவுகள் நினைவாக இருப்பதாகவும் இதில் 35,530 பேர் மருத்துவ படிப்புகளை சேர்ந்துள்ளதாகவும் அதே போல 2,382 மாணவர்கள் வேளாண் படிப்புகளை சேர்ந்துள்ளதாகவும் 1,369 நபர்கள் கால்நடை மற்றும் மீன்வள சார்ந்த படிப்புகளில் சேர்ந்துள்ளதாகவும் அதே போல 261 மாணவர்கள் சட்ட படிப்புகளில் சேர்ந்துள்ளதாகவும் அதே போல 626 மாணவர்கள் மொத்தம் என அரசு பள்ளியில் பயின்ற 40,168 மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சமூக நீதி எல்லா இடமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி கடன் அரசியல் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த அரசு என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தெருக்களில் முதலில் செல்லும் பொழுது அன்போடு அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் எனவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் எந்த ஒரு சமரசம் இல்லாமல் இந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் அவர்கள் நினைத்த படிப்பு படித்து உயர்கல்வி தமிழகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திட்டங்களை செய்து வருவதாகவும் அவர் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான புள்ளி விவரங்களோடு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.